Hi children, welcome to Math Rhythm. This is the first chapter of 8th standard CBSE rational numbers. In this video, we are going to do some sums based on representing rational numbers on a number line. இந்த sums நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல நான் இதோட கான்செப்ட் கொடுத்திருக்கேன். How to represent rational numbers on a number line. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த sums ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே? இப்போ நம்ம sums ட்ரை பண்ணலாம். Represent the following rational numbers on a number line. இப்போ first sum என்ன கொடுத்திருக்காங்க 4/9 இல்லையா? ஓகே. First step நம்ம என்ன பண்ணணும்? You have to compare numerator and denominator. If numerator is less than denominator and if it is a positive rational number, it lies between 0 and 1, right? இப்போ இந்த 4/9ல numerator is less than denominator இல்லையா? This is a positive rational number and it lies between 0 and 1. So இந்த நம்பர் லைன்ல நம்ம ஃபர்ஸ்ட் 0 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 0க்கும் 1க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? 9 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல 9 இருக்கிறதுனால 9 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இங்க 0 மார்க் பண்ணிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த இடத்துல நம்ம 1 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? So இப்போ 0க்கும் 1க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை 9 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதணும்? 0 நெக்ஸ்ட் 1/9 2/9 3/9 4/9 5/9 6/9 7/9 8/9 and 9/9. 9/9 is 1 இல்லையா? ஓகே, இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணணும்? 4/9 மார்க் பண்ணணும். அதாவது ஒரு ரேஷனல் நம்பரை நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு செக் வெதர் நியூமரேட்டர் இஸ் லெஸ் than denominator or greater than denominator. If it is less than denominator and if it is a positive rational number, it lies between 0 and 1. ஸோ அந்த 0க்கும் 1க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை நம்ம டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். 3/7 இல்லையா? இதுவும் numerator is less than denominator. It is a positive rational number. So it lies between 0 and 1. So 0க்கும் 1க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? டினாமினேட்டர்ல 7 இருக்கு இல்லையா? So 7 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். ஸோ நான் இங்க 0 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 7 பார்ட்ஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 0 1/7 2/7 3/7 4/7 5/7 6/7 and then 7/7. 7/7 is 1. ஓகேவா? சரி, அப்போ now you have to mark 3/7 இல்லையா? So we will mark 3/7. Next 2/5. In the sum numerator is less than denominator. It is a positive rational number. So it lies between 0 and 1. So 0க்கும் 1க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். ஸோ 0 மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 0 1/5 2/5 3/5 4/5 and then 5/5. 5/5 is 1. ஓகேவா? Now you have to mark 2/5. 2/5 மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டைப் உங்களுக்கு கிளியரா இருக்கா? நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டரா இருந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரா இருந்தா நம்ம இப்படிதான் மார்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் -5/7. Here also numerator is less than denominator, but it is a negative rational number, right? So negative rational number போது it lies between 0 and -1. ஓகேவா? So if numerator is less than denominator and if it is a negative rational number, it lies between 0 and -1. அதே சேம் ப்ரொசீஜர் தான். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை டினாமினேட்டர்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். எப்பவுமே 0க்கு லெஃப்ட் சைட்ல தான் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணுவோம், ரைட் சைட்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த நம்பர் லைன்ல 0வை நான் இங்க எழுதிக்கிறேன். ஸோ நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் லெஃப்ட் சைட்ல மார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 0க்கும் -1க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 7 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணுமா? ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, இந்த இடத்துல -1 மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
minus 1 by 7, minus 2 by 7, minus 3 by 7, minus 4 by 7, minus 5 by 7, minus 6 by 7, minus 7 by 7. This is minus 1. Minus 7 by 7 is minus 1, right? So now you have to mark minus 5 by 7 here. Okay, va? இப்போ next பார்க்கலாம். Next minus 3 by 5 கொடுத்திருக்காங்களா? Here also numerator is less than denominator and it is a negative rational number. So it lies between 0 and minus 1. So you have to divide the distance between 0 and minus 1 into 5 equal parts. இல்லையா? Denominatorல 5 இருக்கு. So 5 equal parts. 0 right sideல mark பண்ணிக்கலாம் because it is a negative rational number. So 0 இங்க mark பண்ணிக்கிறேன். எத்தனை equal parts வேணும்? 0க்கு minus 1 கிடையில 5 equal parts. Denominatorல 5 இருக்கு. So 1, 2, 3, 4, 5. ஓகேவா? So இந்த இடத்துல minus 1 mark பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்ன எழுதலாம்? 0, minus 1 by 5, minus 2 by 5, minus 3 by 5, minus 4 by 5, minus 5 by 5. Now you have to mark minus 3 by 5. இல்லையா? So we will mark here minus 3 by 5. Next sum try பண்ணலாம். Minus 7 by 8. So here also numerator is less than denominator and it is a negative rational number. So it lies between 0 and minus 1. So you have to divide the distance between 0 and minus 1 into how many equal parts? 8 equal parts. Okay va? இப்போ 0 right sideல போட்டுக்கலாம். ஏன்னா 0க்கு left sideல தான் நம்ம negative numbers mark பண்ணுவோம். ஓகே இப்போ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் நமக்கு வேணும்? 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? minus 1 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 0, minus 1 by 8, minus 2 by 8, minus 3 by 8, minus 4 by 8, minus 5 by 8, minus 6 by 8, minus 7 by 8 and minus 8 by 8 which is nothing but minus 1. Okay va? So now you have to mark minus 7 by 8. Okay va? So minus 7 by 8. So இப்போ வந்து ஒரு rational number கொடுத்திருந்தாங்கன்னா number lineல mark பண்ண சொல்லி அதோட numerator less than denominator இருந்ததுன்னா அது positive rational number negative rational number செக் பண்ணிக்கோங்க. positive rational number இருந்ததுன்னா it lies between 0 and 1. So 0க்கும் 1க்கும் இடையில உள்ள distance denominatorல என்ன நம்பர் இருக்கோ அத்தனை equal parts-ஆ divide பண்ணிட்டு given number எங்க இருக்கோ அங்க mark பண்ணிருங்க. Suppose அது negative rational number-ஆ இருந்ததுன்னா 0க்கும் minus 1க்கு இடையில உள்ள distance denominatorல என்ன நம்பர் இருக்கோ அத்தனை equal parts-ஆ divide பண்ணிருங்க. அந்த given number எங்க இருக்கோ அங்க mark பண்ணிருங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ next sum போலாம். 8 by 3. Here the numerator is greater than denominator. இல்லையா? So numerator denominator விட அதிகமா இருக்கு. இப்போ இதை நம்ம டைரக்டாவும் மார்க் பண்ணலாம், மிக்சட் ஃபிராக்ஷனை மாத்தியும் மார்க் பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் டைரக்டா மார்க் பண்றேன். 0, 1 by 3, 2 by 3, 3 by 3 which is 1, 4 by 3, 5 by 3, 6 by 3, 7 by 3 and 8 by 3. ஓகேவா? 6 by 3 is 2. Here 9 by 3 which is 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 8 by 3 மார்க் பண்ணணும் இல்லையா? சோ நம்ம 8 by 3 மார்க் பண்ணிக்கலாம். இதே நம்ம மிக்சட் ஃபிராக்ஷனை மாத்தி பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா இப்போ 8 by 3 நம்ம மிக்சட் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மிக்சட் ஃபிராக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 8 ஃபர்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்ணிக்கணும். 2 3s are 6, ரிமைண்டர் 2 இல்லையா? அப்போ கோஷன்ட் ரிமைண்டர் by divisor இல்லையா? 2 2 by 3. அப்போ 8 by 3 is equal to 2 by 3 இந்த மாதிரி மிக்சட் ஃபிராக்ஷனை மாத்துனதுக்கு அப்புறம் இந்த 8 by 3 எங்க லையா இருக்கும்? இங்க என்ன ஹோல் நம்பர் இருக்கோ 2 கிடைச்சிருக்கா? இதுக்கு அடுத்த ஹோல் நம்பர் 3 இல்லையா? சோ 2க்கும் 3க்கும் இடையில தான் இந்த நம்பர் லையா இருக்கும் 8 by 3ங்கிறது. ஓகே, இந்த சம்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ரெண்டுக்கு இடையில தான் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ மிக்சட் ஃபிராக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஹோல் நம்பர் கிடைச்சிருக்கோ அந்த ஹோல் நம்பருக்கும் அதுக்கு அடுத்த ஹோல் நம்பருக்கு இடையில அந்த நம்பரை மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் 2 எழுதிக்கிறேன். இப்போ 2க்கும் 3க்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? இங்க டினாமினேட்டர்ல 3 இருக்கு இல்லையா? சோ 3 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். ஓகே, 1 2 3. இங்க வந்து நமக்கு என்ன வரும்? 3. சோ இந்த நம்பர் 2க்கும் 3க்கும் இடையில தான் இருக்கும். இப்போ 2 by 3 நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா? சோ இது வந்து 2
1 by 3, இங்க 2, 2 by 3, இங்க 2, 3 by 3. 2, 3 by 3ன்றது நமக்கு 3 வரும். கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 3s are 6, 6 plus 3 9, 9 divided by 3 நமக்கு 3 வரும் இல்லையா? ஓகே. அப்போ நம்ம என்ன மார்க் பண்ணணும்? 2, 2 by 3 மார்க் பண்ணணுமா? So 2, 2 by 3 is nothing but 8 by 3. ஓகேவா? So இங்க மார்க் பண்ணணும். இங்கேயும் 2க்கும் 3க்கும் இடையில ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் முடிஞ்சவரை மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் 2க்கும் 3க்கும் இடையில ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் முடிஞ்சவரை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? 2 பார்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எது வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா நீங்க என்ன செக் பண்ணிக்கணும்னா நியூமரேட்டரோட வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் வேல்யூ சப்போஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, அதாவது 19/7, 22/7 இப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம அது வரைக்கும் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? 0, 1/7, 2/7, 3/7 அப் டு 19/7 வரைக்கும் நம்ம எழுதுறது கஷ்டம். அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? மிக்சட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு ஈஸியா மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால நியூமரேட்டரோட வேல்யூவை இந்த நம்பர் லைன்ல மார்க் பண்ண முடியும்னா நம்ம டைரக்டா மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து 11/7. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நான் டைரக்டா மார்க் பண்றேன். 0, 1/7, 2/7, 3/7, 4/7, 11/7 வரைக்கும் எழுதிக்கலாம். 11/7 இங்க வந்து 12/7. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 11/7 மார்க் பண்ணணும். ஸோ 11/7 மார்க் பண்ணிடலாம். இப்போ இதே மிக்சட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி மார்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ 11/7 நம்ம மிக்சட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 1 4/7 வருமா? 11 7ஆல டிவைட் பண்ணா 7 1s are 7, ரிமைண்டர் 4. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் இல்லையா? ஸோ 1 4/7 வந்திருக்கு. அப்ப இந்த 11/7 எங்க லையா இருக்கும்? இங்க நமக்கு என்ன ஹோல் நம்பர் கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கா? இந்த 1க்கும் அதுக்கு அடுத்த ஹோல் நம்பர் 2. சோ இந்த 1க்கும் 2க்கும் இடையில லை ஆகும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க 1 மார்க் பண்ணிக்கலாம். 1 மார்க் பண்ணதுக்கு அப்புறம் 1க்கும் 2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? 7 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல 2 போட்டுக்கலாம். சரியா? 1க்கும் 2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை 7 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க 1 எழுதியிருக்கோம். இங்க 1 1/7, 1 2/7, 1 3/7, 1 4/7, 1 5/7, 1 6/7, 1 7/7. 1 7/7 is 2. Okay. Now we have to mark 11/7 இல்லையா? 11/7 is 1 4/7. கரெக்டா? So இங்க 1 4/7 இருக்கு. This is equal to 11/7. So நம்ம என்ன பண்ணலாம்? இங்க மார்க் பண்ணிடலாம். இப்ப புரியுதா? Numerator is greater than denominator னா நம்ம இந்த ரெண்டு மெத்தட்ல எது வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். நியூமரேட்டரோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா மிக்சட் ஃபிராக்ஷன் மெத்தட்க்கு போய்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். இப்ப நெக்ஸ்ட் சம் 14/5. So 14/5 வந்து நான் மிக்சட் ஃபிராக்ஷன்ல போடுறேன். நீங்க டைரக்டா மார்க் பண்ணி ட்ரை பண்றதுனா பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 14/5 நான் மிக்சட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 2 4/5 வருமா? அப்ப இந்த 14/5 எந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கும்? இங்க 2 இருக்கு. இதுக்கு அடுத்த ஹோல் நம்பர் 3 இல்லையா? சோ 2க்கும் 3க்கு இடையில தான் இந்த நம்பரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சோ நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ப 2க்கும் 3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? டினாமினேட்டர்ல 5 இருக்கு. சோ 5 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம டிவைட் பண்ணணும். 1 2 3 4 5. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 3 மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்ப இங்க என்ன எழுதணும்? 2 அதுக்கப்புறம் 2 1/5, 2 2/5, 2 3/5, 2 4/5 and then 2 5/5. This is nothing but 3. Okay, 2 5/5 ன்றது 3. Now you have to mark 2 4/5 இல்லையா? 2 4/5 is 14/5. கரெக்டா? We have to mark here. இது டைரக்டாவே நீங்க மார்க் பண்ணனும்னா 0ல இருந்து 1/5, 2/5, 3/5, 4/5 up to 14/5 and then 15/5 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க 14/5 மார்க் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்களே ட்ரை பண்ணுங்க டைரக்டா மார்க் பண்றது. நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். -9/5. இதுலயும் numerator is greater than denominator and then it is a negative rational number. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 0வை ரைட் சைடுல போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 0க்கு லெஃப்ட் சைடுல தான் நம்ம நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் மார்க் பண்ணுவோம். இப்ப ரெண்டு மெத்தட்லயுமே நான் இதை சொல்றேன். இது வந்து -1/5, -2/5,
minus 3 by 5, minus 4 by 5, minus 5 by 5, minus 6 by 5, minus 5 by 5 is minus 1, okay va? Minus 7 by 5, minus 8 by 5, minus 9 by 5, and then minus 10 by 5. இப்போ minus 10 by 5ங்கிறது minus 2, okay va? சரி, இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணணும்? minus 9 by 5 மார்க் பண்ணணுமா? okay, minus 9 by 5 மார்க் பண்ணிடணும். So, அப்போ minus 9 by 5 வந்து it lies between minus 1 and minus 2, இல்லையா? இதே நம்ம mixed fraction convert பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். So, minus 9 by 5 mixed fraction convert பண்ணா என்ன ஆகும்? minus 1, 4 by 5 வருமா? இது எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? இங்க minus 1 இருக்கு. So, minus 1க்கும் minus 2க்கு இடையில ரெப்ரசன்ட் பண்ண முடியும். So, minus 1க்கும் minus 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். So, நான் என்ன பண்றேன்? இங்க minus 1 எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் 5 ஈக்குவல் பார்ட்ஸ் 1, 2, 3, 4, 5. இங்க minus 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? minus 1, 1 by 5, minus 1, 2 by 5, minus 1, 3 by 5, minus 1, 4 by 5, minus 1, 5 by 5. Minus 1, 5 by 5ங்கிறத minus 2. ஓகேவா? Now you have to mark minus 9 by 5 which is equal to minus 1, 4 by 5. So, you have to mark minus 9 by 5 here. So, எந்த மெத்தட்ல வேணா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் minus 12 by 7. So, இந்த சம்லையும் நான் மிக்சட் ஃபிராக்ஷன் மெத்தட் மட்டும் போடுறேன். டைரக்டா மார்க் பண்றது நீங்களே ட்ரை பண்ணுங்க. நெகட்டிவ் ரேஷனல் நம்பரா இருக்கிறதுனால 0 ரைட் சைடுல போட்டுட்டு minus 1 by 7, minus 2 by 7, and then minus 3 by 7, minus 4 by 7 up to minus 13 by 7 வரைக்கும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் minus 12 by 7 மார்க் பண்ணிருங்க. ஓகேவா? அந்த மெத்தட் ஈஸி தான் இல்லையா? நம்ம மிக்சட் ஃபிராக்ஷன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ minus 12 by 7 நம்ம மிக்சட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன வரும்? minus 1, 5 by 7 வரும் இல்லையா? ஓகே. அப்போ இந்த நம்பர் வந்து நம்ம எதுக்கு இடையில மார்க் பண்ண முடியும்? minus 1க்கும் minus 2க்கு இடையில தான் மார்க் பண்ண முடியும் இல்லையா? ஸோ minus 1க்கும் minus 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? 7 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். பிகாஸ் we have 7 in the denominator. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? minus 1 இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ minus 1 இங்க மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு minus 2 எங்க மார்க் பண்ணணும்? 7 ஈக்குவல் பார்ட்ஸ்க்கு அப்புறம் இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த இடத்துல நம்ம minus 2 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன எழுதணும்? minus 1க்கு அப்புறம் minus 1, 1 by 7, minus 1, 2 by 7, minus 1, 3 by 7, minus 1, 4 by 7, minus 1, 5 by 7, minus 1, 6 by 7, minus 1, 7 by 7. So, minus 1, 7 by 7ங்கிறது தான் நமக்கு minus 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணணும்? minus 12 by 7 which is equal to minus 1, 5 by 7. கரெக்டா? அப்போ minus 1, 5 by 7 நமக்கு இங்க இருக்கு. ஸோ இது என்ன எழுதிக்கலாம் மேல? minus 12 by 7. ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணலாம். minus 11 by 9. ஓகேவா? இதையும் நான் வந்து நீங்க டைரக்டா மார்க் பண்றது நீங்களே ட்ரை பண்ணுங்க. அது ஈஸி தான். நான் மிக்சட் ஃபிராக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை வந்து நான் minus 11 by 4ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த சம சேஞ்ச் பண்ணிக்கலாம். minus 11 by 4ன்ட்டு. ஸோ minus 11 by 4 வந்து நம்ம மிக்சட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? minus 2, 3 by 4ன்னு வரும் இல்லையா? ஓகே. அப்ப இந்த நம்பரை நம்ம எங்க ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? minus 2க்கும் அதுக்கு அடுத்தது minus 3 இல்லையா? ஸோ minus 2க்கும் minus 3க்கு இடையில ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் minus 2 இங்க மார்க் பண்ணிக்கலாமா? minus 2க்கும் minus 3க்கு இடையில 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கணுமா? ஏன்னா டினாமினேட்டர்ல 4 இருக்கு. 1, 2, 3, 4. இந்த இடத்துல நம்ம minus 3 மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன எழுதணும்? minus 2, 1 by 4, minus 2, 2 by 4, minus 2, 3 by 4, minus 2, 4 by 4. So, minus 2, 4 by 4 is nothing but minus 3. Okay, ma? Now we have to mark minus 11 by 4. Correct? So, அப்போ
minus 11 by 4 is equal to minus 2 3 by 4 நமக்கு minus 2 3 by 4 இங்க இருக்கா ஓகே இப்போ இங்க நம்ம வந்து minus 11 by 4 எழுதிக்கலாம் so you have to mark minus 11 by 4 so இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் டைரக்டா நம்பர் லைன்ல மார்க் பண்றத நீங்களே ட்ரை பண்ணுங்க ஓகேவா minus 11 by 4 னா 0 ரைட் சைடுல போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் minus 1 by 4 minus 2 by 4 minus 3 by 4 and then up to minus 12 by 4 வரைக்கும் எழுதிட்டு அதுல நீங்க minus 11 by 4 மார்க் பண்ணிருங்க ஓகேவா okay children I hope now you understand how to mark rational numbers on a number line thank you children thanks for watching